மக்களே, இப்போ தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் மீன் குழம்பு செய்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்படியே சொன்னேன். அதே போல் இப்போ மீன் குழம்பு எப்படி நான் கூட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பார்த்துக்கிறேங்க, தேங்காய் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சட்டியில் ஊற்றிடுவேன். சட்டியில் ஊற்றிட்டு இந்த பாருங்கள் புளி, இந்த புளியை கரைச்சிக்கிடுவோம். நல்லா கரைச்சிட்டு அப்படியே இதில் ஊற்றிடுவோம். குழம்ப கூட்டி வச்சாச்சு. 2 தக்காளியை போட்டு பிணைஞ்சி விட்டுருவோம்.